கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாதிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். யோவான் 2:7. பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் நம்மில் அநேகருக்கு பரிச்சயமாய் தெரிந்த ஒரு சம்பவம். கானா ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய தாயாரும் அங்கே இருந்தார்கள். விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்திலே கல்யாணம் என்றாலே திராட்சரசம் கொடுப்பது மிக முக்கிய நிகழ்ச்சியாகும். அது குறைந்து விட்டாலோ இல்லை என்றாலோ மிகுந்த அவமானமாய் கருதுவார்கள். இந்த இடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு இல்லை என்கிற சூழ்நிலையில் அவருடைய தாயாகிய மரியாள் இயேசுவிடம் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள். இயேசுவும் பிதாவின் வேலைக்காக காத்திருந்தார். மரியாளும் பிரச்சனையை இயேசுவிடம் சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் வேலைக்காரரை நோக்கி, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு போனார். சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட 6 கச்சாடிகளில் தண்ணீர் நிரப்பும்படி இயேசு கூறினார். அதற்கு கீழ்ப்படிந்து நிரப்பினார்கள். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. இயேசு அற்புதம் செய்தார். இந்த சம்பவத்தில் திராட்சரசம் இல்லை என்ற சூழ்நிலையை மரியாள் அழகாக இயேசுவிடம் கொண்டு வந்தார். அதுபோல நம்முடைய குறைவுகளில் எதுவும் இல்லை என்று புலம்பாமல், நாம் நம்முடைய குறைவுகளை மற்றவரிடம் கொண்டு போகாமல், நமக்கு அற்புதம் செய்யும் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மற்றும் இயேசுவிடம் கொண்டு செல்லுங்கள். இயேசு நம்முடைய இல்லை என்ற குறைவுகளை நிறைவாக்கி நமக்கு ஒரு அற்புதம் செய்து நம்மை மகிழ பண்ணுவார். இன்றைக்கும் கூட அநேக காரியங்களில் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். உதாரணமாக, உங்கள் பணம் முற்றிலும் தீர்ந்து இல்லை என்ற நிலை, வேலை இல்லை, வீடு இல்லை, குழந்தை இல்லை என பல இல்லை என்ற நிலையில் இருக்கலாம். உங்கள் குறைவுகளை மரியாளைப் போல இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் குறைவுகள் இல்லை என்ற நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களுடைய குறைவுகளை மற்றவரிடம் கொண்டு செல்லாமல் எங்கள் குறைவுகளை நீக்கி அற்புதம் செய்யும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். எங்கள் எல்லை என்ற நிலைமையை மாற்றி நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.